ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதம் மிக மிக மங்களகரமான மாதம், முற்றிலும் ஆன்மீகத்திற்கு ஏற்ற ஒரு மாதம். கீதா ஜெயந்தி, கீதாசாரம், பகவத்கீதை, மகாபாரதம், ஏகப்பட்ட வரலாறுகள் நடந்திருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் கோதை நாச்சியார் ஆண்டாள் அவங்க 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வாரான இந்த ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை உலக புகழ் பெற்றது. உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதம். நம்மளுடைய செந்தமிழில் அவங்க அற்புதமாக 30 நாட்களுக்கும் 30 பாசுரங்களை பாடியிருக்காங்க. இதில் எவ்வளவோ சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 நாட்களில் பாடல் பெற்ற இந்த 30 பாடல்கள் பாடியிருக்காங்க, 30 பாசுரங்கள் பாடியிருக்காங்க. ஒவ்வொரு பாசுரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலை மையமாக வச்சு பாடியிருக்காங்கன்னு சொன்னால் எவ்வளோ அற்புதம். அதில் பல திவ்ய தேசங்களை இன்றைக்கி நம்ம ஓரலாக இப்போ அந்த பாசுரம் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாசுரம் எந்த கோவிலுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க, எந்த கோவிலை நினச்சி. உதாரணத்துக்கு ஒரு பாசுரம் ஜெகநாத் புரியோ, ஒரு பாசுரம் திருவனந்தபுரம், ஒரு பாசுரம் திருவரங்கம், ஒரு பாசுரம் காஞ்சிபுரம், ஒரு பாசுரம் கும்பகோணம், ஒரு பாசுரம் துவாரகா, அப்புறம் மதுராபுரி, கோகுலம், ஆயர்பாடி, இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது முன்னமே தெரிஞ்சா கூட இந்த விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அது எக்ஸாக்டாக எந்தெந்த கோவில்னு சொல்லி பிற்காலத்தில் ஆச்சாரியர்கள் அதை நம்ம அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு தேடி பிடிச்சி இந்த 30 பாசுரங்களுக்கும் என்னென்ன கோவில் இருக்குது. எல்லாரும் பாசுரம் படிக்கிறோம், அந்த கோவிலையும் நீங்கள் நினச்சிட்டே படிச்சிங்க அப்படின்னா ஆண்டாளுடைய பூரண அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கும் போதே பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பல பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க. இஃப் யூ விஷ், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பல பேருக்கு தெரியப்படுத்துங்க. மார்கழி மாதத்துடைய சிறப்பு இந்த திருப்பாவை, இந்த திருப்பாவையுடைய இந்த 30 பாடல்களுடைய சிறப்பு, இந்த 30 அற்புதமான கோவில்கள். காஞ்சி கௌரவாணி ஏகப்பட்ட கோவில்களை மக்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் இந்த பாசரங்கள் மூலிமா இத்தனை கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக நானும் இருக்கேன். ஸோ நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ முதல் பாசுரத்தை எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்கழியில் 6வது நாள் நம்ம வெற்றிகரமாக வந்துட்டோம். வருடம் மார்கழி வருது. கிருஷ்ணரை மையமாக வச்சு அவங்க அவங்க வாழ்நாள் முழுக்க ஆண்டாள் நாச்சியார் இறுதியாக கிருஷ்ணர்கிட்டே கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக கிருஷ்ணர்கிட்டே அவங்க போயிட்டாங்க. அவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷனோட, அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோட வாழ்ந்திருந்தாங்க ஆண்டாள் நாச்சியார். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பிள்ளை இல்லையா, துளசி மாடத்து பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூருங்கிற அற்புதமான ஆலயத்தில் அவங்க இப்போவும் இருக்காங்க. இப்போ நம்ம போனால் ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் பண்ணலாம். அவ்வளவு ஒரு பக்தி மார்க்கத்தை, பக்தி யோகத்தை தமிழ்நாட்டுக்கு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த, தமிழ் மொழியை பெருமை சேர்த்த ஆண்டாள் நாச்சியாருக்கே எல்லா புகழும் உரித்தாங்க. இப்போ முதல் பாசுரம். பல தவறுகள் இருக்கலாம், அதனால் தவற எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வர் சிறுமீர்கால் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய். இதுதான் முதல் பாசுரம். இந்த முதல் பாசுரம் எந்த ஸ்தலத்தை வச்சு பாடல் பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் பாசுரம் பார்த்தீங்கன்னா திருப்பரமபதம், அதாவது ஆன்மீக லோகத்தை சொல்கிறாங்க. 106 திவ்ய தேசத்தை நம்ம இந்த உடல்லையே எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணலாம். இந்த பாரத நாட்டிலையும் நேபாளிலையும் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த 107 மற்றும் 108 பார்த்தீங்கன்னா நம்மளால் உடனடியாக இப்போவே தரிசனம் பண்ண முடியாது. ஆழ்வார்கள் 107, 108 திருப்பார்க்கடல், திருப்பரமபதம்னு வைகுண்ட லோகத்தை, ஆன்மீக லோகத்தை, கிருஷ்ணர் வாழக்கூடிய, நாராயணர் வாழக்கூடிய, இருக்கக்கூடிய ஆன்மீக லோகத்தை குறித்து சொல்லியிருக்காங்க. முதல் பாசரமே பார்த்தீங்கன்னா திருப்பரமபதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது 2வது பாசரம் போகிறோம். ஸோ
வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யா தனஞ்செய்யும் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆத்தனடி கைகொட்டி உய்யுமாறன்றி உகந்தேலோர் எம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. இந்த பாடல் வந்து எந்த ஸ்தலத்துக்குன்னு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முதல்ல திருப்பார்க்கடல் திருப்பரமபதம். இந்த திருப்பரமபதம் முதல் ரெண்டு பாட்டுமே ஆன்மீக உலகத்தை ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக உலகத்தை மையமா வச்சு அவங்க பாடியிருக்காங்க. மூணாவது பாசுரம் ரொம்ப அற்புதமான, 30மே அற்புதமான பாசுரம். இருந்தாலும் இந்த பாசுரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செந்தோடு கயலுகள் பூக்குளவை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காத புக்கிலிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். உலகளந்த பெருமாள் வாமனரை குறிச்சு பாடியிருக்காங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில தான் இவங்க பாடியிருக்காங்க. அதாவது பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார் முதல்ல அவங்க முதல் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 3 ஆழ்வார்களும் சந்திச்ச இடம். அந்த இடத்துல பகவான் நாராயணரை தரிசனம் பண்றாங்க. அந்த உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமர் தரிசனம் பண்றாங்க. அது ஒரு அற்புதமான வைபவம். பெரிய அடைமழை பெய்யும், மூவரும் சந்திச்சு ஒருவர் உறங்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். அந்த இதுல இருப்பாங்க. அவ்வளோ அடைமலையில ஒரு சின்ன மண்டபத்துக்குள்ள அந்த இடத்துல பெருமாளே பகவானே நாராயணரே அங்க தரிசனம் கொடுத்தாங்களாமா. அந்த மாதிரி அற்புதமான முதல் 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் அந்தாதி, அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க தான் பாடுறாங்க அந்த கோவில்ல. அந்த கோவிலை மையமா வச்சு ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க. ரொம்ப சிறப்பு. அதனாலதான் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல்னு சொன்னேன். அடுத்தது 4வது பாசுரம். ஆழிமலை கண்ணா ஒன்றும் நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகுந்த கோடந்தரி ஊழி முதல்வனுருவம் போல் மெய்கருத்து பாழிய தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றிருந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடங்கள் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அதாவது இந்த பாட்டிலே அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. பத்மநாப சுவாமி திரு அனந்தபுரம்னு சொல்லக்கூடிய திருவனந்தபுரம் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலைநாட்டு திவ்யதேசம். ஸோ முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா அனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபரை பாடியிருக்காங்க. அடுத்தது இது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பற்றி பாடியிருக்காங்க. 5வது பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கஞ்சை செய்தது தாமோதரனை தூயமோய் நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினுள் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். எவ்வளவு அற்புதமா, ரொம்ப ஸ்வீட் லாங்குவேஜ். உலகத்துடைய அற்புதமான ஒரு மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில கிருஷ்ணருடைய சேவையில் அந்த மொழியை ஈடுபடுத்தும் போது அது முழுமை பெறுது, முற்று பெறுது, திருப்தி பெறுது. அவ்வளோ அழகா பாடியிருக்காங்க. ஸோ 5வது பாசுரம் கிருஷ்ணரை பத்தி எங்க பாடியிருக்காங்க, வைகுண்டத்துல கூட இல்லாத ஒரு சிறப்பு இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா வைகுண்டத்துல பிறப்பு இறப்புங்கிற கான்செப்டே அவர் கிடையாது. இறைவனுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. இருந்தாலும் நாடகத்துல ஏறும்போது நடிக்கத்தானே செய்யணும். அந்த மாதிரி உலகத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக பகவான் கிருஷ்ணர் வராரு. எங்க வராரு? வைகுண்டத்துல இருந்து. எங்க? கிருஷ்ணருடைய லோகம் கோலோக விருந்தாவனத்துல இருந்து ஆன்மீக லோகத்திலிருந்து பௌதிக உலகத்துக்கு வராரு. எங்க வராரு? மதுராபுரிய இருக்கக்கூடிய ஜன்மஸ்தான்னு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணர் அவதாரம் செஞ்ச இடத்தை தான் இந்த 5வது பாசுரம் சொல்லுதாமா. இப்ப நம்ம அடுத்தது 6வது பாசுரம் போயிடலாம். இப்ப இந்த 6வது பாசுரத்துல என்ன சொல்றாங்க? புள்ளும் சிலம்பின் கான் புள்ளரையின் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரருவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தர் கரிய பேரருவம் உள்ளம் புகுந்தும் குளிர்ந்தேலோர் எம்பாவாய்.
தூங்காதீங்கப்பா எந்திரிங்கப்பா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, சச் அ ஒண்டர்ஃபுல் சாங். 6வது பாசுரம் திருவன்வண்டூர். திருவன்வண்டூர் அப்படிங்கிறது செங்கனூர் அப்படிங்கிற ஆலப்புழை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேரள திவ்ய தேசம். ஸோ பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான தரிசனம். மலைநாட்டு திருப்பதிகள், இந்த மலைநாட்டு திவ்ய தேசங்கள் இந்த 13 இருக்கு. அதில் ஏற்கனவே அனந்தபுரத்தை பற்றி பார்த்தோம், திருவனந்தபுரம். இப்போ 2வது கஷேத்திரம் கேரளாவில் மலைநாட்டு திவ்ய தேசத்தில் திருவன்வண்டூருங்கிற அருமையான பெருமாள் ஸ்தலம். இதுதான் இந்த 6வது பாசரத்துடைய கோவில். ஸோ இது வரைக்கும் நம்ம 6 கோயில் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து மார்கழியில் 6ஆம் நாள். நான் வந்து முதல் நாளுக்கு முன்னாடியே போகணும்னு நினச்சேன், இருந்தாலும் டிலே ஆகிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் நமக்கு இன்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே, இப்போ நம்ம 7வது பாசுரம் போயிடலாம். கீச்சு சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பெயர்த்து வாச நறுங்குழலாட்சியார் மதத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடத்தையோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய். ஸோ ரொம்ப ஒரு அமேசிங்கான பாட்டு. இது வந்து 7வது சாங் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ். வடநாட்டு திவ்ய தேசங்கள்ல சொல்லக்கூடிய இடம். கிருஷ்ண பக்தர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். மதுராபுரியிலேருந்து கிருஷ்ணர் எங்கே வராரு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வசுதேவர் வந்து யமுனையை கடந்து கோகுலத்துக்கு கொண்டு வராரு. அதாவது ஆயர்பாடி திருவாய்ப்பாடின்னு சொல்லக்கூடிய கோகுலத்தை தான் இவங்க வந்து பாடியிருக்காங்க. ஸோ அதான் வந்து கேசவான்னு சொல்லி கிருஷ்ணாவை வந்து ஞாபகப்படுத்துறாங்க. ஸோ இந்த 7வது பாட்டு வந்து கோகுலத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 8வது பாட்டு நம்ம பார்க்கலாம். கீழ்வானம் வெள்ளன் நெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிறந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்றார் தருளேலோர் எம்பாவாய். இந்த 8வது பாட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் காஞ்சிபுரம். நம்மளுடைய பேரருளாளன் அருளாள பெருமாள், உலக புகழ்பெற்ற நம்மளுடைய அத்தியூர்னு சொல்லக்கூடிய அத்திவரதர் கோவில், அதாவது வரதராஜ பெருமாள் பேரருளாளனுடைய பாசுரம் இது வந்துட்டு. அப்போது வந்து இந்த 8வது பாசுரம் வந்து தேவாதி தேவராஜர். ஸோ வரதராஜ பெருமாளுக்காக ஆண்டாள் நாச்சியார் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேனல் பேரே வந்து காஞ்சி கௌரவாணி தான் ஆரம்பிக்குது. ஸோ காஞ்சிபுரத்தை மையமாக வச்சு இது 8வது பாட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9வது பாடலுக்கு போயிடலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஸோ இப்போ 9வது பாசரம் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் அவருக்கு பயங்கர சிறப்பு. கடிகாச்சலம் பகவான் நரசிம்மர் வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான மலைக்கோவில் சோழசிம்மபுரம் சோளிங்கர் திவ்ய தேசம். ரொம்ப அருமையான கோவிலுங்க. ஸோ நரசிம்மரை தான் வந்து பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த 9வது பாசுரத்தில் சோளிங்கர் நீங்கள் போயிருக்கீங்களாங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பாடிட்டு இருக்கிற எல்லா கோவில்லையும் இருக்கு, எல்லா பாடல்கள்லையும் எந்தெந்த கோவில் இருக்குன்னு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க. அந்த காலத்திலே நமக்காக வந்து எவ்வளோ ஒரு லைஃப்ல வந்து எப்படி ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க ஆச்சாரியர்கள் பெரும் வைஷ்ணவர்கள் மகான்கள் பெரிய ஆழ்வார்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த பாசரங்கள் மூலியமா அவங்க உலகத்துக்கு வந்து தகவல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து அதை எந்த அளவுக்கு ஸ்ரத்தையா சீரியஸ்னஸா எடுத்து வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமோ அதுக்கேத்த பலனை, அதுக்கேத்த ஒரு ஆசீர்வாதத்தை, அதுக்கேத்த ஒரு ரெசிப்ரோகேஷனை கிருஷ்ணர் வந்து கொடுக்கிறார். என்னிடத்தில் சரணடைவதற்கு ஏற்றாற் போல் நான் அனைவருக்கும் பலனளிக்கின்றேன் பிருத்தாவின் மகனே அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் 4வது அத்தியாயத்துல 11வது பதத்துல சொல்றாரு. அப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்குறோம், எந்த அளவுக்கு வந்து அதை சீரியஸா எடுத்துக்கிறோம்
அதில் தான் நம்மளுடைய லைஃபே அமைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் இதை கேட்டு இந்த விஷயத்த சீரியஸாக புரிஞ்சுக்கிட்டு இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ நம்ம வந்து 9 ஸ்லோகம் படிச்சிட்டோம். அடுத்தது 10வது ஸ்லோகம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய். இந்த 11வது பதம் 10வது பதம் 11 சொல்லிட்டேன். சோளிங்கருக்கு அப்புறம் 9வது வந்து சோளிங்கர், 10வது வந்து நோற்று ஸ்வர்க்கம் ஸ்லோகம். அப்போ திருக்காட்கரை வாமன கஷேத்திரம் கேரள மாநிலத்துல இன்னொரு கோவில். நம்ம ஏற்கனவே வந்து 2 பார்த்துட்டோம். 3வது திவ்ய தேசம் இது வந்து கேரளால. இந்த திவ்ய தேசம் வாமனருக்கு பெருமாள் திருவிக்ரம சுவாமிக்கு உலகளந்த பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில். இது வாமனருக்குனே வாமன தேவனாவே இருக்காரு. அங்க வந்து கால உயர்த்தபடி ஓங்கி உலகளந்த உத்தமர் பேர் பாடி படிச்சோன்னீங்களா. இதுல வந்து வாமனர் அந்த குள்ளமா வராருல அந்த ரூபத்துல இருக்க கோவில். ரொம்ப அருமையான திவ்ய தேசம் இது கேரளால. இப்ப நம்ம வெற்றிகரமா வந்து 10 பாடல் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 11வது கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றா திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றமன்றில்லா கோவலர் தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதராய் கற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். இந்த 11வது பாசுரம் வந்து நம்மளுடைய தூங்கா நகரம் மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான திவிதேசம் திருமோகூர் காளமேக பெருமாள். இந்த காளமேக பெருமாளை வந்து மையமா வச்சு அந்த திவிதேசத்தை மையமா வச்சு நாச்சியார் பாடியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12வது பாசுரம். இந்த 12வது பாசுரம் கனைத்திளங்கட்டருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீவாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லா தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். இந்த 12வது பாசுரம் யார வந்து பாடியிருக்கு அப்படின்னா உலக புகழ் பெற்ற கோவில் சிதம்பரம், அதாவது அதுக்கு தில்லைன்னு பேரு. அங்க வந்து தேவாதி தேவராஜர் கோவிந்தராஜ பெருமாள், ரொம்ப புகழ்பெற்ற பல பிரச்சனைகளை சந்திச்ச அந்த கோவிந்தராஜ பெருமாள், அந்த உண்மையான கோவிந்தராஜ பெருமாள் கூட நம்ம வந்து அதில் சமீபத்தில் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். திருப்பதியில் மஞ்சுநீலிகுண்டா அப்படிங்கிற இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டரில் வந்து அந்த மூலவர் அங்கே இருக்காருன்னு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டோம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புதமான கோவில் தில்லை. தில்லைங்கிறது ஒரு சிவஸ்தலம், நடராஜர் சன்னதி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அருமையான கோவில் கோவிந்தராஜ பெருமாள். அப்போ வந்து இந்த 12வது பாசுரம் வந்து கோவிந்தராஜ பெருமாளை நினைத்து திருச்சித்திரக்கூடம் தில்லை வந்து நினைச்சு பாடியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 13வது பாடலுக்கு போயிடலாம். ஓகே. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பின் கான் போதறி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாத பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னானால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவாய். இந்த 13வது பாட்டு வந்து பாத்தீங்கன்னா புள்ளின் வாய் அப்படிங்கிற பாட்டு திருக்குடந்தை, அதாவது நம்ம இப்ப கும்பகோணம்னு சொல்லக்கூடிய கோவில் நகரம். காஞ்சிபுரம், மதுரை, கும்பகோணம் இதெல்லாம் வந்து கோவில் நகரங்கள், அருமையான கோவில்களுக்கு பெயர் பெற்றது. அங்க சாரங்கபாணி, திருக்குடந்தை சாரங்கபாணி, திருமலிசை ஆழ்வார் வந்து நிறைய வைபவங்கள்லாம் நடத்தியிருக்காரு அந்த சாரங்கபாணி பெருமாளுக்கு. சாரங்கபாணி வந்து திருமலிசை ஆழ்வார் திருமலிசை பிரான் அப்படின்னு சொல்லி பெயர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். ரொம்ப அற்புதமான ஸ்தலம். கும்பகோணத்திலே உயர்ந்த பெரிய கோபுரம் இருக்கக்கூடிய கோவில் இந்த கும்பகோணம் சாரங்கபாணி கோவில். நாச்சியார் வந்து இந்த பாசுரத்தை அவங்களுக்காக பாடியிருக்காங்க அந்த கோவிலை நினைச்சு.
அடுத்தது 14வது ஸ்லோகம், 14வது பாடல். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவிலுள்ள செங்கலிரில் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பின் கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணதாய் நாவுடையாய் சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இந்த 14வது பாட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவிலுங்க. அதே கும்பகோணம் பக்கத்துல நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போற வழியில இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பத்தி நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். தேரெழுந்தூர் ஆமருவி அப்பன் ஆலயம், பிரமாதமான கோவில், ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு திவ்ய தேசம். உங்க லைஃப்ல ஒரு வாட்டியாவது இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களாங்கிறது மறக்காம சொல்லுங்க. ரொம்ப அருமையான கோவில், அமைதியா ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்ல ஒரு டிவோஷனல் சர்வீஸ் பண்ற ஒரு பிளேஸ் இந்த இடம் வந்துட்டு இந்த தேரெழுந்தூர். அடுத்தது பாத்தீங்கன்னா பாதி வந்துட்டோம். அதாவது 15வது பதம், 15வது பாசுரம் என்னது? எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றழையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிட ஒல்லே நீ போதை உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தார் பொந்தின் தென்கிளியே தென்னிகொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடலோர் எம்பாவாய். இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கோவில். ஏன்னா நம்ம சென்னையுடைய அடையாளமா பார்க்கக்கூடிய திரு அல்லிக்கேணின்னு சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணி வேங்கட கிருஷ்ணன், அதாவது பார்த்தசாரதி திவ்ய தேசம், பார்த்தசாரதி கிருஷ்ணரை வந்து பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். பார்த்தசாரதி கோவில் உலக புகழ் பெற்ற கோவில். அந்த கோவிலை வந்து நினைச்சு வந்து பாடியிருக்காங்க. இப்ப நம்ம 16வது பாசனத்துக்கு போயிடலாம். நாயகனாய் நின்ற நந்த கோப்பனுடைய கோவில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயர் சிறுமிய ரோமருக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னேலே வாய்த்தேர்ந்தான் தூயமாய் வந்தோம் துயிலக பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ தேய நிலைக்கதவம் நீங்கேலோர் எம்பாவாய். சோ இந்த 16வது பாசனம் வந்து பாசனம் 16 வந்து இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தேன். வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது. திருக்குறுங்குடி மலைமேல் நம்பி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பார்கடல் நம்பி, அழகிய நம்பி, நம்பிராயர் திருக்கோவில், ஒரு மிகப்பெரிய ஒரு திவ்ய தேசம். மலையிலையும் சரி அடிவாரத்துலையும் சரி. திருமங்கை ஆழ்வார் கடைசியா வந்து பாசுரம் பாடின ஒரு கோவில். அவர் திருவரங்கத்துல போய் அரங்கன் கிட்ட போயிட்டு மோட்சத்தை பத்தி கேட்கிறாரு. அவங்க சொன்னாங்க, உடனே வந்து திருக்குறுங்குடி வா அப்படின்னு சொல்லி திருக்குறுங்குடிக்கு அழைப்பு கொடுக்குறாரு. திருமங்கை ஆழ்வாருடைய திருவரசு, அவருடைய வைகுண்ட மோட்சம் அடைந்த இடம். அவ்வளவு அருமையான ஒரு ஊருங்க. வாழ்க்கையில அப்பா தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட வைத்த ஒரு இடம். இத்தனை காலம் அவங்களாம் எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி போய் பாடினாங்க. அதுக்கப்புறமும் அந்த இடம் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா நம்பவே முடியல. தாமிரபரணி ஆறு ஒரு பக்கம், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதுக்கப்புறம் முழுக்க வயல்வெளிகள், ஒரே பசு கூட்டங்கள். ரொம்ப அப்படியே வாழ்க்கையில இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இடத்த பார்த்த ஒரு திருப்தியும் சரி, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோவில் அங்கே கட்டியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான கோவில், கிட்டத்தட்ட 20 ஏக்கர் இருக்கு மாட்டிருக்கு அந்த கோவில் வந்துட்டு. சமீபத்தில் நம்ம சேனல்ல திருக்குறுங்குடி கோவிலை பற்றியும் சரி, மலைமேல் நம்பி மலையேற்றத்தை பற்றி 2 காணொலியும் நான் போட்டிருக்கேன். மறக்காம நீங்க போயிட்டு அந்த கோவிலையும் போய் தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப நம்பவே முடியாத ஒரு இடங்க அது வந்து. அவ்வளோ சிறப்பான ஒரு இடம். ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமங்கை ஆழ்வாருடைய திருவரசு இடம் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத இடங்கள்ல ஒன்னா போயிடுச்சு. திரு அனந்தபுரத்திலிருந்து ராமானுஜர கருடன் வந்து இறக்கி விட்ட இடமும் அங்கதான் இருக்கு. திருப்பார்கடல் நம்பி கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ராமானுஜருடைய தரிசனமும் சரி. ஸோ திருக்குறுங்குடி தான் இந்த ஸ்லோகத்துக்கான பாடல், அதாவது 16வதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 17வது பதம். ஸோ 17வது பாசரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்,
அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமென உறங்கால் எழுந்திருந்தாய் செம்பெருக்களடி செல்வா பலதேவா உம்மையும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அடுத்தது பாத்தீங்கன்னா அம்பரமே, இது 11 திவ்யதேசங்கள் 11 கருட சேவை நடக்கும் இந்த ஊர்ல. சீர்காழி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீர்காழி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் கோவில், உலகளந்த உம்பர் கோமான் இந்த சீர்காழி கோவில்ல பாடலுக்கு இதுக்கும் சமீபத்தில் போயிட்டு வந்தோம். ஸோ சீர்காழி திவ்ய தேசத்தை சொல்றாங்க. அதில் கிருஷ்ணர் பலராமர் 2 பேரையும் யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம 18வது பாசுரத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த 18வது பாசுரம், உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்ததன் கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினிலங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன்மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த 18வது பாசுரம் எந்த கோவில சொல்லப்பட்டிருக்குன்னா திருநறையூர்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் கல்கருடன் சன்னதி நாச்சியார் கோவில். ரொம்ப பிரமாதமான கோவில் இது. திருவிடை மருதூர் மாவட்டமா இருக்கலாம், அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருமையான திவ்ய தேசம். ஸோ கும்பகோணத்துக்கு யாத்திரை போகும்போது இந்த கோவிலுக்கும் மறக்காம போவாங்க. ஏன்னா இந்த கோவில் இருக்கக்கூடிய வெளியில இருக்கிற அந்த தூண்களா இருக்கட்டும், கோவில் இருக்கக்கூடிய மூலவர்களா இருக்கட்டும், சும்மா பிரம்மாண்டமா இருப்பாங்க. பிரமாதமான கோவிலுங்க, வாழ்க்கையில கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். இந்த திருப்பாவில் வரக்கூடிய எல்லா இடமும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம் தான். ஆனா எல்லா இடமும் எல்லாருனாலையும் பார்க்க முடியுமா அப்படிங்கறத அது பகவானுடைய சுக்ருதி. அவர் வாய்ப்பு கொடுக்கணும். 2வது, அவங்க எந்த அளவுக்கு பக்தி பண்றாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க சரணாகதியில இருக்காங்களோ, எந்த அளவுக்கு அவங்க ஜபம் பண்றாங்களோ. ஏன்னா கலியுகத்துக்கு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே. கிருஷ்ணர் ரொம்ப எளிமையா நம்ம ஹரிநாமத்தை கொடுத்துட்டாரு. அதனால உங்களுக்கு என்ன பிரார்த்தனையா இருந்தாலும் இந்த ஹரிநாமத்து மூலியமாவே நீங்க அதை நிறைவேற்றலாம். நீங்க அதை கேட்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்க சரியா அதை பண்ணீங்கன்னா போதும். கிருஷ்ணர் அதை நிச்சயமா உங்க வாழ்க்கையில, ஏன்னா நீங்க காணொலி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில பெரிய தடை இருக்கலாம், ஏதாவது நடக்காம இருக்கலாம், ஏதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு கண்டிப்பா இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனைகள் என்னவா வேணா இருக்கலாம். ஆனா நிச்சயமா பகவானுடைய நாமம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வா இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் வாழ்ந்த பெரிய பெரிய மகான்கள் எல்லா பெரிய பரம பக்தர்கள் நமக்கு சொல்றது எல்லாமே இறைவனுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இந்த கிருஷ்ணருடைய நாமம், ராமநாமம் அப்படிங்கிறது ரொம்ப 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 வாழ்க்கையில தேவையான எல்லாத்தையுமே கொடுக்குதாமா. நம்மளுடைய நோக்கமே அதான். நம்ம வெறும் கோவிலுக்கு போறது மட்டும் நோக்கம் கிடையாது. ஸோ வருஷம் நம்ம ஜென்மாஷ்டமி கொண்டாடுறோம். வெறும் அந்த ஜென்மாஷ்டமி மட்டும் சாப்பிட்றது நோக்கம் கிடையாது. உண்மையிலே இதயத்துக்குள்ள கிருஷ்ணர் வரணும். உங்களுடைய வெளியில, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இந்தியாவில் இருக்கோம், நமக்குள்ள அந்த இந்தியன் அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த கிருஷ்ண பக்திங்கிறது உண்மையிலே இதயத்துக்குள்ள இருக்கணும். ஏன்னா பகவான் என்ன பண்ணுவாரு, இதயத்துக்குள்ள நீ என்ன வச்சுட்டு என்கிட்ட வர்ற. இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம், அதை தான் நீங்கள் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். இந்த பாசரங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் முதல்ல இறை உணர்வு, இந்த கிருஷ்ண உணர்வு. இந்த பகவான் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு பற்று வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு பக்தி வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அதை வெளிப்படுத்துறீங்க, எந்த அளவுக்கு அதை நம்ம வாழ்ந்து காட்டுறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒவ்வொரு பாடலும். அதாவது தூங்காத எந்திரி அர்ஜுனாவை கிருஷ்ணர் கூப்பிடுறாரு இல்லையா, குடா கேஷா அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையில. எதுக்காக குடா கேஷா அப்படின்னா, தூக்கத்தை வென்றவன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அறியாமையை வென்றவன், அதான் சரியான பொருள். தூக்கம் அப்படிங்கிறது கிருஷ்ண பக்தியில ஈடுபடாம, இப்போ ஒரு பையன் பரிச்சைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸாமுக்கு அவன் படிக்காம அவன் பாட்டில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் விரும்ப மாட்டாங்க, அந்த டீச்சர் விரும்ப மாட்டாங்க. படி 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 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ நம்ம அந்த படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை ஏன்னா அந்த எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் மரணம் எப்போ வேணா வரலாம், எனி டைம். நம்ம அனுதினமும் பார்க்குறோம், தொலைக்காட்சியிலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி, அந்த மரணம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு போயிட்டே இருக்கு. யாருக்குமே தெரியாது எப்போ வரும் அப்படிங்கிறது. நாம அப்போதைக்கு இப்போவா சொல்லி வச்சிருந்தோமாமா, கிருஷ்ணருடைய நாமத்தை விடாம சொல்லணும். அதுக்கு தான் இந்த பயிற்சி.
ஓகே, வெற்றிகரமாக நம்ம 18வது பாசுரம் படிச்சிட்டோம். இப்போ 19வதுக்கு போகலாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலில ஒட்டங்காய் எத்தனை எத்தனை ஏழும் பிரிவாற்ற கிள்ளை கால் கில்லாயாகால் தத்துவம் அன்று தகவலேடு என்பாவாய். இந்த 19வது பாசுரம் எந்த கோவிலுக்கு பாடப்பட்டிருக்கு? மலர் மார்பா திருவிடவெந்தை என்கின்ற திருவிடந்தை. உலகத்துல எத்தனையோ பேருக்கு திருமணம் பாக்கியம் தடைப்பட்டுட்டே, நிறைய பேருக்கு இந்த திருமணத்துக்காக காத்துட்டே இருப்பாங்க. 30 கடந்திருக்கும், 35 கடந்திருக்கும், 40 கடந்திருக்கும், ஆனா இன்னும் திருமண பாக்கியம் இல்லாம இருக்கலாம். அதுக்காகவே ஒரு சிறப்பான ஒரு கோவில் நம்மளுடைய நித்திய கல்யாண பெருமாள், இந்த ஆதிவராகர் கோவில். சென்னையிலிருந்து மகாபலிபுரம் போற வழியில, மகாபலிபுரத்துக்கு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே திருவிடந்தைங்கிற ஒரு அருமையான திவ்யதேசம் இருக்கு. அந்த கோவில் இதுக்காகவே சிறப்பான ஒரு கோவில். நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த கோவில். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் அந்த கோவிலையும் மைய வச்சு ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த 19வது பாசுரம் 19th. இப்போ நாம 20வது பாசுரத்துக்கு போயிடலாம். இதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு கோவில். 33 அமரருக்கு முன்சென் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டவழியும் தன்னுன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலுங்க இது. திருப்பாடகம் நம்மளுடைய திருக்கட்சி மாநகரத்துல இருக்கு. அதாவது நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பாண்டவதூத பெருமாள். இந்த கண்ணன் பிரம்மாண்டமா கிருஷ்ணருடைய தரிசனத்தை உலகத்துல எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இதுக்காக நம்ம இது பக்கத்துல நம்ம குருக்ஷேத்திரம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, குருக்ஷேத்திரம் போனா கூட இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் நம்மளால எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அவ்வளவு அழகா நம்மளுடைய காஞ்சிபுரத்துல 25 அடி உயரத்துல கிருஷ்ணருடைய அந்த அருமையான காட்சியை நம்ம தரிசிக்க முடியும். இந்த பாண்டவதூத பெருமாள் கோவில். இந்த கோவில் இப்போ காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 5 நிமிஷம் கூட ஆகாது. புகழ்பெற்ற ஏகாம்பரர் கோவில் பக்கத்துல தான் இந்த கோவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த பாண்டவதூத பெருமாள் கோவில் பாண்டவர்களுக்காக போர் வேணான்னு தூது போறாரு இல்லையா, அம்பாசடர் கிருஷ்ணர் போறாரு இல்லையா. ஸோ அதை மையமா வச்சு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய முழு வரலாறும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 20வது பாசுரம் படித்து முடிச்சிட்டோம். அடுத்தது 21வது பாசுரம். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழித்தொழித்துன் வாசற்கண் வாற்றாது வந்துனப்படி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். 21வது பாசுரம் இதுவும் ஒரு அற்புதமான ஒரு கோவில். திருக்கண்ணமங்கை பிரமாதமான கோவிலுங்க. பஞ்ச கிருஷ்ண ஸ்தேத்திரத்துல 1 திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், இப்படியே இதே பேர்ல வரும். இந்த கோவிலும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அருமையான அந்த என்வாயன்மெண்ட்டே அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்க ஐ திங்க் இங்கே தான் நினைக்கிறேன். இந்த தேனீக்கெல்லாம் தாயார் சன்னதியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் அதுக்குன்னே கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன விண்டோ. அதில் தேவர்கள் திருமணத்தை, பெருமாள் தாயாருடைய திருமணம் நடந்த ஒரு இடம். இந்த இடம் இந்த கோவிலுக்கு முன்னாடி அழகான ஒரு தெப்பக்குளம். அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நம்மளாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல், ரொம்ப டிப்ரெஷனான வாழ்க்கையில் இருக்கும். அனுதினமும் ஓடிக்கிட்டே இருக்கும், பணத்துக்காக இல்லை வேறு ஏதாவது இப்போ வேலைக்காக பிரச்சனைக்காக. இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடுது. ஏன்னா அங்கே அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. அங்கே பகவான் என்ன பண்ணுறாரு, முதல்ல கவலையை நம்மகிட்ட எடுத்துறாரு. காஞ்சி பேரருளாளன் வரதராஜ பெருமாள் கையில் பார்த்தீங்கன்னா மாச்சுசன்னு கையில் எழுதிப்பார். இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எதுக்காக இதை எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மதேவருக்காக தான் அவர் பிரத்யேகமாக பிரசன்னமாகிறார். தரிசனம் கொடுக்குறாரு, வரம் கொடுக்குறாரு. முதல்ல வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பயத்தை போக்கிறார். மாச்சுச அப்படின்னா கீதையில வரக்கூடிய ஸ்லோகம் 18.66 சர்வதர்மான் பரித்யக்ஷம் ஆமீகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேப்ப மோக்ஷேஷ்யாமி மாச்சுச. இந்த மாச்சுச அப்படிங்கிற கடைசி வார்த்தை பயத்தை போக்குதல், கவலையை போக்குதல். கவலைப்படாதப்பா, பயப்படாத,
ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போறோம், ஒரு நோயாளி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அவரோட உடம்புல ரொம்ப பயத்தோட, ஏன்னா நோய் வந்துருச்சு, ஏதோ ஆயிடும், மரணம் வந்துடும், அப்படி ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா எல்லாருக்கும். உடனே வந்து மருத்துவரை பார்த்தோன்னே மருத்துவர் வந்து 1000 மாத்திரைகள் கொடுக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஆறுதல் கொடுக்கணும். ஒரு 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 தூய்மையான ஆறுதல், ஒரு உண்மையான நம்பிக்கையான ஒரு ஆறுதல் வந்து ஆயிரக்கணக்கான மாத்திரைகளோட சக்தி வாய்ந்ததாமா. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது யாராவது ஆறுதலான ஒரு விஷயங்கள் நமக்கு ஃபோன்லயோ இல்லை நேர்லயோ வந்து ஒரு நம்பிக்கை வாய்ந்த நபர்கள் சொல்லும் போது அது நம்ம மனசு அப்படியே மாத்திரும். முதல்ல அந்த பயத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடும். பொதுவாக நம்ம பயத்திலிருந்து வெளியேறிட்டோம்னாலே நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அதை நம்ம வந்து எனக்கு வந்து இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, துரியோதனன் மாதிரி பயந்துகிட்டே வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து அந்த பயத்திலே இருக்கும். இந்த பக்தி மார்க்கத்தில் வரும்போது முதல்ல இறைவன் வந்து உங்களுடைய பயத்தை போக்குகிறார். முதல்ல பயத்தை வெளியெடுத்துறாரு. கிருஷ்ணர் வந்து அதை தான் நமக்கு வந்து கீதையில வந்து சொல்றார். பயம், கவலை, துக்கம், சோகம், துயரம், இந்த மாதிரி பௌதிக குணங்கள், பொறாமை, இது எல்லாத்தையும் வெளியெடுத்துறாரு. அப்பதான் நம்ம இறைவனை வந்து புரிஞ்சுக்க முடியும். முதல்ல நம்மளை புரிஞ்சுக்க முடியும், இந்த வாழ்க்கையுடைய இலக்கை புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் நமக்கு எவ்வளவு நல்ல ஒரு விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறது நீங்க மறக்கவே கூடாது. இப்போ நம்ம வெற்றிகரமா வந்து திருக்கண்ணமங்கை கோவிலுடைய அந்த பாசுரத்தை 21வது பாசுரத்தை படிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 22வது பாசுரம். அங்கன் மாஞால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் கட்டிற்கீழே சாங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனி 2 கண் தெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோர் எம்பாவாய். இந்த 22வது பாசுரம் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழா நடக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க. மறுபடியும் தூங்கா நகரம். ஏற்கனவே திருமோகூர் காலமேக பெருமாள் பற்றி பார்த்தோம். இப்போ கள்ளழகர் அழகர் கோவில். எவ்வளவு அருமையான கோவில். ராமானுஜருடைய சீடரான கூரத்தாழ்வார் வந்து 12 வருஷம் கண் இல்லாமல் அங்கே தான் இருந்தார் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல படிக்கிறோம். அவ்வளவு பிரமாதமான கோவிலுங்க அழகர் கோவில். எவ்வளவு அற்புதமான ஒரு இடம். கள்ளழகர் எத்தனை வைபவங்கள் பண்ணியிருக்காங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துல ஏகப்பட்ட கள்ளர்களோட எல்லாம் சேர்ந்துருவாரு. அவ்வளவு அழகா இருப்பாரம்மா. அதனால அந்த கள்ளன் அழகன், கள்ளழகர். கிருஷ்ண ஸ்டீலிங் பட்டர். கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுறாரு இல்லையா, அந்த மாதிரி இதயத்தை வந்து திருடிடுவாராமா அந்த அழகர் வந்துட்டு. அவ்வளவு அருமையான ஒரு இடங்க, அவ்வளவு அருமையான கோவில் இந்த அழகர் கோவில். மதுரைக்கே வந்து ரொம்ப பிரத்யேகமான ஒரு கோவில். மீனாட்சி அம்மன் கோவில் எப்படி புகழ்பெற்ற கோவில், அந்த மாதிரி இந்த கள்ளழகர் கோவில் அவ்வளவு அருமையான கோவிலுங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் டெம்பிள் இன் த வேர்ல்டு. நீங்களும் கள்ளழகர் கோவில் கண்டிப்பாக தரிசனம் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை தரிசனம் பண்ணலைன்னா லைஃப்பில் எப்படியாவது போயிட்டு அழகர் போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு எந்த கோவிலுக்கு போனாலும் நாமத்தை ஜபம் பண்ணுங்க. இதுதான் முக்கியம். அதுதான் மீண்டும் 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 நமக்கு ஆண்டவராச்சே ஞாபகப்படுத்துறாங்க. ஓகே, வெற்றிகரமாக நம்ம மதுரை கள்ளழகரை வந்து தரிசனம் பண்ணிட்டோம் இந்த பாடல் மூலியமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23வது பாசுரம். அங்கன் மாஞால தரசர் ஓகே 23வது இப்ப நம்ம 23வது பாசுரத்துக்கு போறோம். மாறி மலை முளிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்ற தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கை புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன்னை கோவில் நின்கின்றே போந்தளுரி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளோர் எம்பாவாய். எவ்வளவோ கோவில்கள் உலகத்துல இருக்கலாங்க. ஆனா கோவில்னு சொன்னாலேவும் இந்த இடத்தை தான் குறிக்குதாமா. தமிழ்ல கோவில்னு சொன்னாலேவும் வைணவத்துல இந்த இடத்தை தான் குறிக்குதாமா. இந்த மாதிரி ஒரு கோவில் உலகத்திலே யாருனாலையுமே கட்டவே முடியாது. அதான் உண்மை. அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பிளேஸு. போன வாரம் தரிசனம் பண்ண முடிஞ்சது. எல்லா ஊர்கள்லையும் கோவில் இருக்கும். ஆனா கோவிலுக்குள்ளேயே ஊர் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அதுதாங்க அரங்கம் திருவரங்கம் காவேரி விரஜாஸ்ரேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவா. அந்த ரங்கேஷே பிரதிக்ஷம் பரமபதம். அதாவது இந்த வைகுண்டத்துல பாயக்கூடிய விரஜா நதி, ஆன்மீக லோகத்துல பாயக்கூடிய விரஜா நதி தான் இங்க காவேரிங்கிற பேர்ல பாயுது. அதே பரம வாசுதேவர் பகவான் கிருஷ்ணர்
வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் நாராயணர் இந்த இடத்துல ரங்கநாதரா வந்து அறியப்படுறாரு. அந்த ஆன்மீக லோகத்திற்கும் இந்த பூலோக வைகுண்டத்திற்கும் வேறுபாடு இல்லைன்னு ஸ்ரீரங்க மகாத்மியம் சொல்லுது. அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம் முதன்மையான ஸ்தலம், முற்று பெற்ற, அதாவது இந்த இடத்துக்கு போனால் தான் லைஃப் ஃபுல்ஃபில் ஆமாம் இந்த கிருஷ்ண பக்தி இந்த வைஷ்ணவர்களுக்கு வந்துட்டு. அப்படிப்பட்ட திருவரங்கம் இந்த ஸ்ரீரங்கம் வந்து எப்பேற்பட்ட ஸ்தலம் சொல்லிக்கிட்டே போகலாம். 156 ஏக்கர், எவ்வளோ பிரம்மாண்டமான கோவில், எத்தனை ஆழ்வார்கள், எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாருமே 11 ஆழ்வார்கள் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம். எல்லாரும் வந்திருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் வந்திருக்காரு, திருமலசி ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், பூதத்த ஆழ்வார், எல்லாம் குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள் நாச்சி. இப்போ நம்ம இவ்வளோ பாட்டு பாடிட்டு இருக்கோமே, ஆண்டாள் நாச்சியார், கோதை நாச்சியார், அவங்க வந்து பகவான் கிட்ட போயிட்டு முற்றிலும் எட்டர்னல் சர்வீஸ்க்கு போன இடம், அவங்க வந்து மோட்சம் அடைஞ்ச இடம் இந்த இதே திருவரங்கம் தான். திருப்பானாழ்வார் ஒரே ஒரு இடத்துல தான் பாடியிருக்காரு இந்த திருவரங்கத்தில், அதுவும் அரங்கனுக்காக தான் பாடியிருக்காரு. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலுங்க இது. சாதாரணமான கோவிலே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அடையாளம், பாரதத்தோட அடையாளம், உலகத்தோட அடையாளம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தோடைய உச்சம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் இந்த திருவரங்கம், இந்த ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தை தான் 23வது பாசுரத்தில் அவங்க வந்து பாடியிருக்காங்க. அடுத்தது 24வது பாசுரம். அன்றிவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, செங்குன்று தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இப்படிதான் வந்து இந்த பாட்டை வந்து எக்ஸாம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க. அன்றிவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வாள், இன்று யாம் வந்தோ இறங்கேலோர் எம்பாவாய். இந்த 24வது பதம் வந்து பாத்தீங்கன்னா, எத்தனையோ மலைகள் இருக்கலாம் உலகத்துல, ஆனா கிருஷ்ணருடைய வடிவாவே, கிருஷ்ணருக்கும் இந்த இடத்துக்கும் வேறுபாடே இல்லை. இவ்வளவு ஒரு புனிதமான இடம் உலகில் எங்கும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் இறைவனுடைய ஸ்தலம், வைகுண்டம்னு சொல்லக்கூடிய இடம். அதை விட உயர்ந்த இடம் மதுராபுரி. அந்த மதுராபுரியில உயர்ந்த இடமா கருதப்படுறது இந்த கோவர்தனம். இந்த கோவர்தன மலையை விட ஒரு சிறந்த இடம் இந்த உலகத்தில் இருக்குமா? கிருஷ்ணரே வந்து உயர்த்தி குடையாய் வந்து அவர் வந்து பிடிச்சு அந்த பிரஜவாசிகள் எல்லாத்தையும் காத்த இடம் கோவர்தன் மலை. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். ஒவ்வொரு ஹரிபக்தரும் கிருஷ்ண பக்தரும் வாழ்க்கையில கட்டாயம் வந்து தரிசனம் பண்ண வேண்டிய அந்த பிரஜபூமி பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோவர்தன் பர்வதம். கிருஷ்ணருக்கும் கோவர்தனத்துக்கும் வேறுபாடே கிடையாது. ஆனா கோவர்தன் வந்து பக்தரா வர்றாரு. அதாவது அந்த இடத்துல வந்து அவர் பகவானா வரல, பக்தர் ரூபத்துல வர்றாரு. அந்த மலையா வந்திருக்காரு. அந்த மலையவே வந்து இறைவனா வந்து பார்க்கணும் அந்த இடத்துல. அதனால கோவர்தன் மேல வந்து யாரும் ஏற மாட்டாங்க. கோவர்தனை எல்லாரும் பரிக்கிரமா 22 கிலோமீட்டர் நடந்து பரிக்கிரமா பண்ணுவோம். கிரிவலம் வருவாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து அதிகமா செலவிட்ட, அவருக்கு ரொம்ப பிடிச்ச, அவர் அதிகமா வந்து விரும்புகிற ஒரு இடம் கண்டிப்பாக இந்த கோவர்தனை தான். இங்கே தான் அந்த ராதா குண்டம், ஷியாம குண்டம், புகழ்பெற்ற 108 குண்டங்கள், இந்திரன், பிரம்மன், சிவன் எல்லா தேவர்களும் வந்து தரிசனம் பண்ண இடம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவர்தனம். பிரஜபூமியில கட்டாயம் பார்க்க வேண்டிய கோவர்தன்கிரி. நீங்க கோவர்தன்கிரி வந்து கிரிவலம் போயிருக்கீங்களா, பரிக்கிரமா பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காம சொல்லுங்க. லைஃப்ல வந்து இவ்வளவு அற்புதமான ஒரு இடம் வந்து சான்ஸே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சின்சியரா நல்லா நீங்க சான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா நீங்க ஜபம் பண்ணணும். கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் பண்ணீங்கன்னா நிச்சயமா அவர் வந்து ஒரு நாள் உங்களை அழைப்பார். எந்த ஒரு ஸ்தலத்துக்கும் இறைவனுடைய அழைப்புது இல்லாம யாராலையும் போக முடியாது. யார் அழைப்பார் அப்படின்னா, யார் வந்து ரொம்ப
ரொம்ப சின்சியராக, யார் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் அந்த பக்தி மார்க்கத்தில் குரு கிருஷ்ணருக்கு உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு எப்போ வேணாலும் அழைப்பு வரும். எப்போ வேணாலும் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் இந்த கோவர்தன் மலையெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ உன்னதமான ஒரு இடம். அதை வெறும் கல்லா மண்ணா பார்த்தா அதுவும் அதே தான் உங்களுக்கு பதில் கொடுக்கும். நம்மளுடைய வீட்டில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் படம், தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அவங்கள ஃபோட்டோவை பார்க்க மாட்டோம். ஆனால் வெளியிலேருந்து கொரியர் பாய், டெலிவரி பாய் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃப்ரேம் பண்ண ஒரு ஃபோட்டோ. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் ரிலேஷன்ஷிப் இல்லை. அந்த மாதிரி தான் கிருஷ்ண பக்தியும். இந்த கிருஷ்ண பக்தியில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம், கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். ஸோ நீங்கள் வந்து வெறும் ஜட ரீதியாக பார்த்தா அவரும் ஜட ரீதியாக பதில் கொடுக்குறாரு. நீங்கள் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அந்த இடத்துல கல்லோ மண்ணோ உலோகமோ இல்லை செம்போ இல்லை பௌதிக வஸ்துக்கள் எதுவுமே புலப்படாது. அது ஆன்மீகத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தும். அது வந்து அந்த பக்தி மார்க்கத்தில் நம்ம போக 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 இந்த மாதிரி அற்புதமான பாசனங்களில் படிக்கும்போது பெரிய பெரிய ஆழ்வார்கள், பெரிய பெரிய கோஸ்வாமிகள், பெரிய பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிக்கும்போது அது வந்து நம்ம வந்து வெளிப்படுது. ஒரு பக்தருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கும் போதே நம்மளுடைய வாழ்க்கை வந்து முழுமை பெறுதாமா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க வாழ்ந்து காமிச்சிருவாராமா. நாரத முனிவரே வந்து எல்லாத்தையும் படிக்கிறத விட விரஜபூமியில் இருக்கக்கூடிய ஒரு உன்னத பக்தர், அதாவது கோபியர்கள், கோப்பர்கள், இந்த விரஜவாசிகள் அவங்களுடைய லைஃப்பை ஒரு நாள் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, இவ்வளோதான், இதுதான் எல்லா சாஸ்திரங்களும் போதிக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வோட இருப்பாங்களாமா. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவர்தன் கிரி. எல்லாரும் மதுராபுரி எல்லாம் போவாங்க, மதுரா வரைக்கும் போவாங்க. ஆனால் அந்த விருந்தாவனை மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. விருந்தாவன் வந்தால் கூட கோவர்தன் மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப உன்னதமான இடம். சின்சியராக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். எப்படியாவது லைஃப்பில் ஒரு வாட்டியாவது விருந்தாவனம் போயிடணும். விருந்தாவனத்தில் வந்து கோவர்தனை எப்படியாவது தரிசனம் பண்ணிடணும். எப்படியாவது கோவர்தனை வந்து நம்ம வந்து வளம் வந்துடணும். வயசானவங்க, முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, குறைஞ்சபட்சம் ஆட்டோவெல்லாம், அந்த ஆட்டோ, அந்த பேட்டரி வண்டிலாம் இருக்குது, அதுலேயாவது ஒரு முறை வந்து எப்படியாவது தரிசனம் பண்ணிடுங்க. குறைஞ்சபட்சம் அங்கே விழுந்து கும்பிடுங்க. நம்ம வீட்டிலே இருந்து கோவர்தனை நினச்சி அனுதினமும் விழுந்து 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 கும்பிடுங்க. நல்லா ஜபம் பண்ணுங்க. நிச்சயமாக வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பதங்கனால தான் நான் ரொம்ப நேரம் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அடுத்த பாசனத்துக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 25வது பதம். 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலோனாகி தான் தீங்கு திணைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்றாய் நெடுமாலே உன்னை அருந்தித்தி வந்தோம் பரதரியாகில் திருத்தங்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். 25வது பதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், பஞ்சகிருஷ்ண ஸ்தலம் கும்பகோணத்தை சுற்றி இருக்கு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போகிற வழிகளெல்லாம் இந்த அருமையான ஸ்தலங்கள் இருக்கு. ஏற்கனவே வந்து திருக்கண்ணமங்கை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌரிராஜ பெருமாள் ரொம்ப அற்புதமான கோவிலுங்க, பிரம்மாண்டமான கோவிலுங்க, சம பிரம்மாண்டமான கோவில் இந்த திருக்கண்ணபுர கஷேத்திரம். எல்லா நதிகளும், எல்லா புனித நதிகளும் அந்த கோவிலுடைய குளத்தில் இருக்காமா. அந்த கோவில் குளம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. சாதாரணமான இடமே கிடையாதுங்க. நாச்சியாரே இந்த கோவில் வந்து தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. திருக்கண்ணபுரம் நம்ம தமிழ்நாட்டுடைய அருமையான ஒரு கோவில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் ஒரு பிரமாதமான கோவில். இதெல்லாம் லைஃப்பில் வந்து சான்ஸ் கிடைக்கும் போது போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க கண்டிப்பாக வந்து திருக்கண்ணபுரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 26வது பதம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கஷேத்திரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே போல்வன் சங்கங்கள் போய்ப்பானுடையவனே சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிலனையாய் அருளிலே ரெம்பாவாய். ஜெய் ஜெகநாத். ஜெகநாத் புரி தான் பாடியிருக்காங்க. அப்பா அப்படியே மெய்ஸ் இருக்குது இந்த ஜெகநாத் புரின்னு சொன்ன உடனே வந்துட்டு. கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருடைய வீடாம் இந்த பத்ரிநாத், துவாரகா, விருந்தாவன், பூரி, இது எல்லாத்தையும் த ஹோம் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்றாங்க. புரி அல்லது பூரி அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, ரெசிடென்ஸ், லிவிங் பிளேஸ், வாழும் வசிக்கும் இடம், இருப்பிடம், நித்திய இருப்பிடம்.
கிருஷ்ணரே நினைச்சிருப்பாரான்னு தெரியல, இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம், இவ்வளோ ஒரு அருமையான ஒரு கோவில். உலகத்திற்கே வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழா, தேர் திருவிழா, ஜெகநாத் பூரியுடைய ரத யாத்திரை. வருடம் வருடம் வந்து நடக்கக்கூடிய ரத யாத்திரை. இந்த வருடம் இந்த 2024 வந்து அடியனும் இந்த ரத யாத்திரை போய் தரிசனம் பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சது. ஜெகநாதரை வந்து எத்தனையோ முறை பூரி போயிருந்தாலும் இந்த ரத யாத்திரை வந்து வாழ்க்கையில மறக்க முடியாது. ஜெகநாதர், பாலபத்ரர், சுபத்ரா. ஜெகநாதர் பகவான் கிருஷ்ணர், பாலபத்ரர் பலதேவர், பலராமர், கிருஷ்ணருடைய சகோதரர் பலராமர் மற்றும் இவங்களுடைய சகோதரி தேவி சுபத்ரா மகாராணி. இவங்க மூவரும் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற, உலகத்துல இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவிலா, நம்ம நாட்டில் எப்படி திருவரங்கம் இருக்கோ அந்த நாட்டில் உத்கல் தேசம் சொல்லக்கூடிய ஒடிசால இந்த பூரி ஜெகநாதர் எப்பேற்பட்ட இடங்க. வாழ்க்கையில வந்து எல்லா இடத்துக்கும் ஒருத்தர்னால கண்டிப்பா போக முடியும். ஆனா இந்த பூரி வந்து வார்த்தைகளால சொல்லவே முடியாது. எவ்வளவு இடத்துக்கு போனாலும் பூரி ஜெகநாதர் கோவில் மாதிரி ஒரு கோவிலை நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளவு விஷயம் இருக்குங்க, அவ்வளவு ரகசியங்கள், அவ்வளவு ஆன்மீகமயமான ஒரு இடம். சைத்தன்ய மகாபிரபு 18 ஆண்டுகள் வாழ்ந்த இடம். எல்லா ஆச்சாரியர்களும் எல்லாரும் அங்க வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய மகான்களுடைய திருவடியெல்லாம் பட்ட ஒரு இடம் பூரி ஜெகநாதர் கோவில். இன்னமும் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து நம்மளுடைய காஞ்சிகரம் இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட நிறைய பேர் அந்த கோவிலை பற்றி நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க, நிறைய பேர் போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் வேண்டிக்க சொல்லி கூட கேட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு அற்புதம். ஏன்னா ரொம்ப புகழ்பெற்ற கோவில் இல்லைங்களா. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அப்பேற்பட்ட கருணை வாய்ந்த கருணாமூர்த்தி. ஜெகநாதர் வந்து இன்னும் கிருஷ்ணர் தான் இந்த ரூபத்தில் இருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கிருஷ்ணருடைய கருணைவான ஒரு வடிவம், கருணையே வடிவானவர். அவருக்கு கண் இமை கூட இல்லாம எப்பயுமே சிசிடிவி கேமரா எப்பயுமே 24/7 ஒர்க் ஆகுற மாதிரி த ரியல் ஸ்பிரிச்சுவல் சிசிடிவி ஜெகநாதர். இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்க கூட ஜெகநாதர் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. உங்களுக்கு வாழ்க்கையில ஜெகநாத் புரி போகணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா இந்த பாசுரத்தை படிங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாசுரம். பூரி சேத்திரத்துக்கு, பூரி எல்லாம் வந்து இந்த உலகத்தை சார்ந்த இடமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அது முழுக்க முழுக்க ஆன்மீகமயமான ஒரு இடம். நம்ம மேப்ல பார்க்கும்போது நம்மளுடைய பௌதிக புலன்களை வச்சு பார்க்கும்போது இங்க இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், பெரிய பெரிய கோஸ்வாமிகள், பெரிய வைஷ்ணவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஜெகநாத் புரி பத்தி சொல்லும் போது அவங்க ஆன்மீக உலகத்தில் இருக்கிற விஷயத்தை தான் சொல்றாங்க. ஏன்னா முற்றிலும் ஆன்மீகமயமான ஒரு இடம் இந்த ஜெகநாத் பூரி. ஜெய் ஜெகநாத். அடுத்தது நம்ம வந்து 27வது பதத்துக்கு போறோம். இவரை பத்தி சொல்லலைன்னா எப்படி, இந்த இடத்தை பத்தி சொல்லலைன்னா எப்படி? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஒன்றன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனையில் பல்கணனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். வெற்றிகரமா வந்து 27வது பதத்தையும் பார்த்துட்டோம். இப்படியெல்லாம் ஒரு உலகத்துல ஒரு இடம் இருக்குமா? இப்படியெல்லாம் ஒரு கோவில் வந்து இருக்குமா? அதுவும் கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் மலையில பயணிச்சு மலை உச்சியில 7வது மலையில, அதாவது திருவேங்கடம். இவரை பத்தி சொல்லலைன்னா எப்படி? திருவரங்கத்தை பார்த்துட்டோம், ஜெகநாத் புரி பார்த்துட்டோம், அத்தியூரையும் பார்த்துட்டோம், அதாவது காஞ்சிபுரத்தையும் பார்த்துட்டோம், கும்பகோணத்தையும் பார்த்துட்டோம், மதுரையும் பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து நம்பர் 1 எப்பயுமே உலகத்துல வந்து இப்படி கோவில்னா இப்படிதான் இருக்கணும். எத்தனையோ பிரச்சனைகள் அரசியல் ரீதியா எத்தனையோ இதெல்லாம் வந்து நடந்ததா கூட இறைவனுடைய கருணை எப்படி? எல்லா ஆழ்வார்களும் போயிருக்காங்க, ஆழ்வார்கள்லாம் போய் பாசுரங்கள்லாம் பாடியிருக்காங்க. எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்தலம். இன்னமும் வாழ்க்கையில பல பேருக்கு போகணும்னு போய் கண்டினியூஸா ரெகுலரா போகக்கூடிய எவ்வளவு நெருடல் கூட்டம், எவ்வளவு இது இருந்தாலும் திருப்பதி போற மாதிரி வருமா? திருப்பதி போயிட்டு வந்தா வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு திருப்பம் ஏற்படும். திருவேங்கடம் என்பதே அருமையான சொல். வேங்கடம் அனைத்து விதமான பாவங்களையும் முற்றிலும் எரிக்கக்கூடிய இடம், கடக்கும் இடம். திருமால் வந்து வேங்கடம் அவ்வளவு அருமையான ஒரு ஸ்தலங்க, அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம். எவ்வளவு சொல்றது, எவ்வளவு தோஷங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்தால் கூட அவங்க கிருஷ்ணர்கிட்ட வந்தாங்கன்னா அந்த தோஷம் எல்லாம் சந்தோஷம் ஆயிடுது. இது எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தோஷங்கள் இருக்கலாம், ஆனா நீங்க கிருஷ்ணர்கிட்ட வர்றீங்க அப்படின்னா அது சந்தோஷமா மாறிடும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இந்த திருமலை, திருப்பதி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இந்த திருப்பதி. அடுத்தது நாம 28வது இடத்துக்கு போயிடலாம். 28வது பாசுரம்.
கறவைகள் பின் சென்று காணம் சேர்த்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன்றன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளனதே என்றை நிறைவா நீதாரன் பறையெல்லாம் ரெம்பாவாய். மறுபடியும் நமக்கு கோவர்தன மலை இருக்கக்கூடிய இடம் எங்க? இதே விரஜபூமி. கிருஷ்ணருடைய இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடம். அதாவது எல்லாருக்கும் திசைகள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும், ஆனா அதுக்கும் மேல ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கு. வடக்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு, 4 திசை. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு சொல்றேன் இல்லைங்களா? வடக்கு அப்படின்னா அது பத்ரிநாத்தை குறிக்குது, மேற்கு அப்படின்னா அது துவாரகையை குறிக்குது, தெற்குன்னா அரங்கம் திருவரங்கத்தை குறிக்குது, கிழக்கு அப்படின்னா அது பூரி ஜெகநாதரை குறிக்குது. இப்ப பாருங்க, 4 திசைகளுக்கும் நாராயணன் இருக்காரு. 4 திசையிலையும் கண்ணன் விரும்பி வந்த இடம் அதெல்லாம். பத்ரிநாத்தா இருக்கட்டும், இல்ல துவாரகையா இருக்கட்டும், இல்ல பூரி ஜெகநாதரா இருக்கட்டும், இல்ல ரங்கநாதரா இருக்கட்டும், இந்த 4 ஸ்தலமும் பாத்தீங்கன்னா 4 திசையில இருக்கு. இந்த 4க்கும் மத்தியில ஒரு இடம் இருக்கு, அதான் விருந்தாவனம். கிருஷ்ணருடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப, அவர் எவ்வளவு நாள் துவாரகையில இருந்தா கூட, எவ்வளவு நாள் மதுரால அவதரிச்சிருந்தா கூட, அவருக்கு பிடிச்சது என்னமோ விருந்தாவன் தான். அதனாலதான் இந்த தேர் திருவிழா கூட நடக்குது பூரியில. அவர் இந்த தேர் எத்தனையோ காரணங்கள் இருக்கு, ஒரு காரணம் மட்டும் இல்லை. விருந்தாவன் அவருக்கு ரொம்ப உயிர். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். இதை பற்றி தனியாகவே கிருஷ்ணர் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் தனியாகவே நம்ம தொகுத்து, கிருஷ்ணர் எங்கெங்கெல்லாம் பயணிச்சிருக்காரு விருந்தாவனில், இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நாள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளும் உடைய ஸ்தலம் தான் கிருஷ்ணர் அவதரிச்ச, கிருஷ்ணர் வாழ்ந்த இந்த விருந்தாவனம். இந்த விருந்தாவனத்தை நினைச்சுதான் இவங்க 28வது பாசுரத்தை பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். 29வது பாடல் அடுத்தது. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடி போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் ஒன்றென்னோ துற்றோம் யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றைங்கள் நாம காமங்கள் மற்றெல்லோர் எம்பாவாய். 29வது பதம் இப்பதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். மதுராபுரி கம்சனுடைய கோட்டை. கிருஷ்ணர் பிருந்தாவனத்திலிருந்து அழைத்து வரப்படுறாரு. வராரு. நேரா வந்த உடனே கம்சன் நிறைய திட்டம் போட்டிருக்காரு, ஏகப்பட்ட திட்டம். ஏன்னா கிருஷ்ணரை கொல்லணும் எப்படியாது. முதல்ல அவருக்கு பிறப்புன்னு ஒன்று இருந்தாதானே மரணம் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் நம்மள மாதிரி கிடையாது. அவருடைய சரீரம் சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதி கோவிந்த சர்வ காரணம். அவருடைய உடல் பஞ்சபூதம் நவகிரகங்கள் ஜட வஸ்துக்களால ஆனது கிடையாது. அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் என்ன வித்தியாசம் கிருஷ்ணர் சொல்றாரு. நீயும் நானும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம், எதிரிகளை தவிர்க்க செய்வதனை உன்னால் அதை நினைவு கொள்ள முடியாது, என்னால் முடியுங்கிறார். அதாவது நம்ம ஜீவாத்மா இந்த உடல்ல வசிக்கிறோம். நாம ஒவ்வொரு பிறவியிலும் பாத்தீங்கன்னா இந்த உடல்ல இருந்து வேற ஒரு உடலுக்கு போறோம். அதாவது ஒரு வீட்டுல குடியிருக்கோம், இந்த வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறோம். ஒரு கார்ல போறோம், ஒரு காரை விட்டு இன்னொரு காருக்கு போறோம். ஏன்னா இந்த உடல் வேற, நம்ம வேற. நம்ம இந்த உடல்ல பயணிக்கக்கூடிய ஒரு ஆத்மா. அதாவது ஒரு வண்டிக்குள்ள போற ஒரு பேசஞ்சர் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கார்ல டிராவல் பண்ற ஒரு பேசஞ்சர் மாதிரி. பரமாத்மா அப்படிங்கிற ஒரு சாரதி, டிரைவர். அவர்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோல் ஆக்சஸ் இருக்கு. அதனாலதான் மனசெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு கிருஷ்ணருடைய உதவி தான். இப்போ நீங்க வீட்டுல ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஃபேனை ஸ்டாப் பண்றதுக்கு எளிமையான வழி என்ன? சுவிட்ச் ஆஃப் பண்றது. எலக்ட்ரிசிட்டி போச்சுன்னா அதே கட் ஆயிடும். ஆனா இப்ப நம்ம கிட்ட நம்மளுடைய மனசு ஒரு ஃபேன் மாதிரி எப்பயுமே சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா சுவிட்ச் நம்ம கிட்ட இல்லை. அதை படைச்சவர்கிட்ட தான் இருக்கு, பரமாத்மாட்ட தான் இருக்கு. இப்படிப்பட்ட கண்ணன் கிருஷ்ணர் கம்சனை ஏன்னா கம்சன் எவ்வளவு திட்டம் போடுறாரு கிருஷ்ணரை கொல்றதுக்கு. ஏன்னா ஆக்சஸ் அவர்கிட்ட இல்லையே, கொல்ற ஆக்சஸ் அவர்கிட்ட இல்லையே. கிருஷ்ணர் யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ கிருஷ்ணர் கம்சனை கொண்டுறாரு, வதம் பண்ணிடுறாரு. இப்ப பார்க்கும்போது நம்ம என்ன கொல்றது கிருஷ்ணர் கையால இருந்தா கூட அது நன்மைதான். அது நல்லதுதான் செய்யும். அப்போ கம்சனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் கம்சனுடைய மாமனார் மகத தேசத்திலிருந்து, அதாவது பீகார்ல இருந்து வராரு. அவர் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டெய்லி குடைச்சல் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 18 அட்டெம்ப்ட் எல்லாம் முடிச்சோடனே கதையை முடிச்சிடுறாரு. ஜராசந்தனையும் வதம் பண்ணிடுறாரு.
என்னதான் இருந்தாலும் அது கம்சனுடைய ஊர் தானே, கண்ணனுடைய ஊர் கிடையாது. ஊர் மக்கள்லாம் வந்து என்னதான் நம்ம சொந்த வீடா இருந்தா பிரச்சனை இல்லையே, வீட்டுக்காரங்க எப்ப காலி பண்ண சொல்லுவாங்க, குடைச்சல் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குல்லையா, வீடு சொந்தமா வீடு கட்டணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து இவங்க எண்ணத்தெல்லாம் புரிஞ்சு, கிருஷ்ணர் ஏற்கனவே திட்டம் போட்டிருக்காரு. எப்படின்னா சமுத்திரராஜனை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பேசிடுறாரு, டீல் பேசிடுறாரு. பேசி ஒரே நைட்ல எல்லாம் எப்படின்னா ஒரு குழந்தை வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கு, கை குழந்தை. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது பெற்றோர்களை தவிர. அந்த குழந்தை வந்து காலையில வந்து சென்னையில தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஃப்ளைட் பிடிச்சி, அது எந்திரிக்கவே இல்லை அந்த குழந்தை. ஃப்ளைட் பிடிச்சி நேராக டெல்லியில் போய் இறங்கிறாங்க. அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் பயணம் பண்ணி நேராக விருந்தாவன் போய் இறங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு எந்திரிக்கவே இல்லை நைட் ஜேர்னியில். அது குழந்தை முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா விருந்தாவனில் முழிக்குது. ஆனால் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது விருந்தாவனுக்குன்னு தெரியாது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி மதுரா வாசிகள் எல்லாம், மதுராபுரி வாசிகள், கிருஷ்ணருடைய ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மதுராவில் தூங்குறாரு, வடமதுரையில் தூங்குறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரே நைட்ல துவாரகா அப்படிங்கிற உலகத்தோடைய மிக பிரம்மாண்டமான நகரத்தை உருவாக்கிறார். துவாரகா என்ட்ரன்ஸ் ஆஃப் வைகுண்டா, ஆன்மீக லோகத்தோடைய நுழைவாயில் பகவான்ல உருவாக்கியிருக்காரு. அப்போ உருவாக்கின உடனே எல்லாரும் வந்து அங்கிருந்து இங்க மாற்றப்படுறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. மணி டிரான்ஸ்ஃபர் மாதிரி எல்லா மக்களும், மதுராபுரி வாசிகள் எல்லாரையும் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஓவர் நைட்ல கிருஷ்ணர் வந்து அவருடைய சக்தியால துவாரகை கொண்டு வந்துடுறாரு. கடல் அலை சத்தம்லாம் கேட்குது. எந்திரிச்சு எல்லாம் போய் பார்த்தாங்க, என்னடா நம்ம இந்த ஊர்ல இப்படிலாம் கடலே கிடையாது, எங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாமே. இறைவனால் முடியாது எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம சொல்லும்போது நம்ம என்னங்க இது எப்படிங்க நம்புறது, இறைவன் பண்றாருன்னா அது உண்மை. அதனாலதான் அவர் கடவுள், அவர் முழுமுதற் கடவுள். ஸோ அப்படிப்பட்ட துவாரகாபுரி, கிருஷ்ணர் அதிக நாள் வாழ்ந்த ஒரு இடம். 100 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்காரு இந்த துவாரகாபுரியில். கிருஷ்ணர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அவ்வளவு அற்புதமான பல லீலைகள், பல வைபவங்களை வந்து கிருஷ்ணர் வந்து அங்கே பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட துவாரகாபுரி இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாபுரி போகணுன்னு நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும். பஞ்சத்வாரகைன்னு பேர் இருக்கு, நவத்வாரகைன்னு பேர் இருக்கு. கிருஷ்ணருடைய வைபவங்கள் நடந்த கிருஷ்ணர், ருக்மணி, சத்யபாமா, அந்த மாதிரி ஏகப்பட்ட வரலாறு வந்து அங்கே நடந்திருக்கு, ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட துவாரகாபுரியை பற்றி தான் அவங்க வந்து பாடியிருக்காங்க. 29வது பாசுரம், லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இறுதியான பதம். ஆண்டாள் நாச்சியருடைய ஹோம் டவுன், கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேத கோனூர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாடியிருக்காங்க. திருப்பாவையோடைய சிறப்பையும் சொல்லியிருக்காங்க. பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்திற்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையும் சுமப்பது வம்பு. அதாவது சங்கத்தமிழ் முத்தான 30 திருப்பாவை பாசுரங்கள் வெற்றிகரமாக நம்ம வந்து பாடிட்டோம். உங்களால் கோவிலுக்கு கூட போகாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டாள் நாச்சியாருடைய கடாட்சம், கருணை, ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது நான் அடியேன் வேண்டிக்கிறேன். இது வந்து எல்லா பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து சமர்ப்பணம் செய்கிறோம். காஞ்சி கௌரவாணியோடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நாங்கள் வந்து இதை டெடிகேட் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இதை கேட்டீங்க. இது ஒரு பெரிய லாங்கஸ்ட் வீடியோ தான், ஆனால் இது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஸோ நம்முடைய நாட்டுடைய அடையாளம் கோவில்கள், ஸோ இறைவன், நம்ம வந்து அவரை வந்து அவருக்கு சேவகம் பண்ணக்கூடிய தொண்டர்கள், பக்தர்கள், இந்த இறை நாமத்து மூலிமா அவரை நீங்கள் எளிமையாக வந்து அணுக முடியும். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமா அது மூலியமா வந்து நிறைவேறும். மார்கழி மாசத்தை ரொம்ப சிறப்பான ஆன்மீக ஒரு மாசமா வந்து நீங்க வந்து இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை வந்துட்டு எல்லா பாசுரங்களையும் படிங்க. முக்கியமா நீங்க ஹரிநாமத்தை ஜபம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். நம்ம இதை பண்ணாதான் நம்மளுடைய அடுத்த சந்ததியர்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு தர்மத்தை போதிக்கல அப்படின்னா கண்டிப்பா மாயை வந்து அவங்களுக்கு அதர்மத்தை போதிச்சிரும். யாராவது வந்து அதர்மத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. பல தவறுகளை வந்து செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான காலம். ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த மொபைல் போனை வச்சு எவ்வளவு குற்றங்கள் எவ்வளவு நடக்குது. இதுக்கெல்லாம் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க, சரியான இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரச்சனை இல்லை. ஆண்டாள் நாச்சியாருடைய கருணையால இன்னைக்கு நம்ம வெற்றிகரமா 30
பதங்களையும் வெற்றிகரமாக படித்து முடிச்சிட்டோம். இதை வந்து அனுதினமும் படிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு. இந்த 30 இடத்துல 28 இடம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ 2 இடம் வந்து ஆன்மீக லோகத்தில் இருக்குது. ஆனால் பாசரங்கள் மூலிமா நீங்கள் விர்ச்சுவலாக தரிசனம் பண்ணலாம், அவங்களுடைய கருணை பெறலாம். எந்தெந்த கோவிலில் உங்களுக்கு போகணும், உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து எல்லாருமே வந்து சொல்லுங்கள். தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குற இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ நம்ம காஞ்சிகரணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தையும் கருத்தையும் மறக்காமல் நீங்கள் வந்து எழுதுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். அதை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கவும் முடியும். ஸோ மீண்டும் அனைவருக்கும் மார்கழி மாத சிறப்புகள், திருப்பாவையுடைய சிறப்புகள் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.